ஒரு லேடி நல்ல மயக்கத்தில் இருந்து கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. சுத்தியும் புத்தியும் பாக்குறாங்க, மொத்தமா இருட்டா இருக்கு. அவங்க எட்டி கையை நீட்டி பார்த்தப்ப எல்லா பக்கமே செவரா இருக்கு. ஏதோ ஒரு மாதிரி குளிர்ச்சியா ஈரப்பதமா, ஒரு அடி கூட நகர முடியாத மாதிரி ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. அவங்க காலுக்கு கீழே ஃப்ளோரே கிடையாது. ஏதோ ஒண்ணு சாஃப்டா ரொம்ப பிசு பிசுன்னு ஈரத்தன்மையோட இருக்கு. காலை வச்சு அமுத்தலாம் அப்படின்னு பார்த்தா கால் வந்துட்டு பதியுது. அது என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல ரொம்ப கொடூரமான மோசமான ஒரு ஸ்மெல் அடிக்குது. இந்த ஸ்மெல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு பயங்கர மோசமா அழுகி போன மாதிரி இருக்கு. அவங்களுக்கு மூச்சு விட கூட முடியல, தொண்டையெல்லாம் அடைக்குது, வாமிட் வர மாதிரி இருக்கு. ஆனா அவங்களுக்கு வேற வழி இல்ல, அந்த இடத்த விட்டு போக முடியாது. அவங்க சுத்தியும் புத்தியும் பார்த்தப்ப மேல ஏதோ ஒண்ணு கிராக் ஆன மாதிரி இருந்தது. அதுல இருந்து ஒரு சின்ன வெளிச்சம் அடிக்குது. இவங்க இருக்கிற அந்த இடத்துக்கும் அந்த வெளிச்சத்துக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா 9 அடி இருக்கும். இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவங்க ஒரு பாதாள அறைக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு. அதாவது ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள சீக்கிரட்டா தோண்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு பாதாள அறைக்குள்ள இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த அரகுற வெளிச்சத்துல கண்ணெல்லாம் முழிச்சிட்டு கீழே பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது அவங்க நிக்கிற அந்த இடம் வந்துட்டு கிரவுண்டு கிடையாது. அவங்க எது மேல நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா டீகம்போஸ் ஆன நிலைமையில் இருக்கக்கூடிய சடலங்கள் மேல நிக்கிறாங்க. சாதாரணமா 1-2 சடலம் கிடையாது, பல சடலங்கள் ரொம்ப மோசமான முறையில டீகம்போஸ் ஆகி கரைஞ்சிருக்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மேல நிக்கிறாங்க. மொத்தத்துல இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிணமேடு மாதிரி இருக்கு. இப்ப யார் இதை வெட்டி இருப்பாங்க, யார் இந்த சடலங்கள்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டிருப்பாங்க, இந்த கிராக்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் யாருடைய வீடு, இந்த பாதாள அறைக்குள்ள விழுந்த அந்த பொண்ணு எப்படி மேலே ஏறி வந்தாங்க, வெளியில வந்து அவங்க என்ன சொன்னாங்க. சொல்ல போனா வெளியில வந்து அவங்க சொன்ன அந்த விஷயத்தை நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். கேஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்த சமயம் அந்த பாதாள அறைக்குள்ள அவங்க மட்டும் கிடையாது, மொத்தம் 42 பேர்த்தோட கதையும் அதே பாதாள அறைக்குள்ள தான் மூடி கிடக்கு. சைனாவே உழுக்கின ஒரு பயங்கரமான கேஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேஸ் தான். ஒரே ஒரு வருஷம், ஒரே ஒரு வீடு, ஒரே ஒரு ஆளு. இது நீகில நடந்த ஒரு பயங்கரமான கேஸ். நம்மளோட சேனல்ல நம்ம உலகத்துல நம்மளை சுத்தி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத கேஸ் ஃபார்மேட்ல பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். சைனாவுடைய வடக்கு எல்லை, அதாவது ரஷ்யா பார்டரோட ஒரு பக்கம், அங்க ஒரு சின்ன டவுன் இருக்கு. அந்த டவுனோட பேரு தான் நீஹி. பயங்கரமான குளிர், பனி, அமைதி, இதுதான் அந்த ஊர். பெருசா அங்க இருக்கிற யாருமே கண்டுக்காத ஊர் அப்படின்னு கூட சொல்லலாம். 1990 வரைக்குமே நீஹி அப்படின்னா அங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசா எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது. அப்படி ஒரு ஊர் அங்க இருக்குதா அப்படின்றது கூட யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த வருஷம் அந்த ஊருக்குள்ள ஒரு விஷயம் நடந்தது. அது அத்தனை பேருத்தையுமே திரும்பி பார்க்க வச்சது. அந்த ஊருக்குள்ள திடீர்னு பாத்தீங்கன்னா பல பேர் காணாம போயிட்டு இருந்திருக்காங்க. முதல்ல ஒருத்தர் காணாம போனாரு. சரி, இது வழக்கமா நடக்கிறது அப்படின்ற மாதிரி யாருமே பெருசா எடுத்துக்கல. ஆனா அடுத்த வாரத்துல இன்னொருத்தர், அடுத்த வாரத்துல இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி மாசத்துல மொத்தம் 4 பேரு, 2 மாசத்துல 8 பேரை காணும். இப்படி காணாம போனவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா திரும்பி வர கிடையாது. அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சடலமாச்சும் கிடைக்கணும். ஆனா இது வரைக்கும் காணாம போன யாருடைய சடலமும் எங்கேயுமே கிடைக்கல. சரி, இப்ப காணாம போனவங்கலாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கலாம் மைக்ரேட் ஒர்க்கர்ஸ், வேலை தேடி வந்த ஆளுங்க, தனியா டிராவல் பண்ணி வந்த பொண்ணுங்க. மொத்தத்துல எந்த மாதிரியான ஆட்கள் காணாம போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி காணோம் அப்படின்னு சொன்னா இமீடியட்டா யாருமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான ஆட்கள், நான் வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறேன் அப்படின்ட்டு அவங்களோட ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு வந்தவங்க இந்த மாதிரி. இப்ப சடனா அவங்க மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனடியா அன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ரிப்போர்ட் பண்ற மாதிரியான ஆட்கள் கிடையாது. என்னதான் அவங்கலாம் உடனடியா தேடல அப்படின்னாலும் நாட்கள் போக போக இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்கலாம் காணாம போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரிய வருது. சொல்ல போனா அந்த ஊருக்குள்ள இது ஒரு பெரிய பயமாவே பரவ ஆரம்பிக்குது. சாயந்தரம் ஆச்சு அப்படின்னு சொன்னா வீட்டை விட்டு யாருமே வெளியில வராம இருந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய கடைங்களை கூட ரொம்பவே சீக்கிரமாவே சாத்திடுவாங்களாம். அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கே அவங்க எல்லாருமே பயந்துகிட்டாங்க. அந்த ஊரை சுத்தி இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கிறவங்களாம் நீங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீகி ஊரு பக்கம் போவாதீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்க ஆரம்பிச்சாங்க. இது விளையாட்டு கிடையாது, உண்மையாலுமே ரொம்ப சீரியஸா இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க.
அதே மாதிரி 1991 ஆரம்பத்தில் 20க்கு மேற்பட்ட ஆட்கள் வந்துட்டு காணாம போயிட்டாங்க அப்படின்ட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்தது. இதுல பெரும்பான்மையா காணாம போனவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான். இவங்க அத்தனை பேருக்குமே ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியா இந்த ஆட்கள் அத்தனை பேருமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களாம் மிஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரே மாதிரியான பேட்டர்ன், ஒரே ஒரு ஏரியா தான், ஆனா ஒரு சஸ்பெக்ட் கூட இல்லை. அப்படி அந்த நீகியில என்ன நடந்தது? போலீஸ்க்கு பயங்கரமான பிரஷர் வந்துச்சு. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 20 பேருக்கு மேல மிஸ்ஸிங். அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தான் எல்லாருமே காணாம போயிருக்காங்க அப்படிங்கறதுனால அந்த இடத்துக்கு போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. இதுக்காகவே போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு ஸ்பெஷல் யூனிட் டீம் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த டீம் வச்சு சர்ச் பண்ணப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் எல்லாத்தோட கடைசி பிளேஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி இருக்கக்கூடிய பல இடங்களை போயிட்டு தேட ஆரம்பிச்சாங்க. அங்க பூட்டி வச்சிருக்கக்கூடிய இடங்கள், அங்க இருக்கக்கூடிய பழைய குடோனு, இந்த மாதிரி ஒரு இடம் விடாம எல்லாத்தையுமே தேடினாங்க. இது நடந்தது 1991 அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல பெருசா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கிடையாது. அந்த காலத்துல இந்த போன் டேப்பிங், யார் யார்கிட்ட இவங்க பேசினாங்க, அவங்களோட சிக்னல், அவங்களோட டவர் எங்க இருந்தது, இந்த மாதிரியான எந்த விஷயமும் கிடையாது. ஸோ டிஜிட்டலா இந்த கேஸ்ல கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கிட்ட டைரக்டாவே போயிட்டு பேச ஆரம்பிச்சாங்க, விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி காணாம போன ஆட்கள் அத்தனை பேருமே வேலை தேடி வந்தவங்க, வெளியூர்ல இருந்து டிராவல் பண்ணி வந்தவங்க, இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனா மொத்த விசாரணையிலும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியரா புரிஞ்சது. யாரோ ஒரே ஒருத்தன் தான் இது அத்தனையுமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் இது ரேண்டமா கிடையாது, பக்காவா டார்கெட் பண்ணியிருக்கான். அவங்கள யாருமே உடனே மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஆட்களை மட்டும் செலக்ட் பண்ணி தான் அவங்களை இவன் தூக்கியிருக்கான். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு சாதாரணமான கிரைம் கிடையாது அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப கிளியரா புரியுது. யார் அவன்? போலீஸ் ஆபீசர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் மிஸ்ஸிங் கவுண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. சரி, இந்த சமயத்துல நம்ம இன்னொருத்தங்களை பத்தி பார்த்தரலாம். இப்போ இந்த கேஸ்ல நம்ம ஒரு புது கேரக்டரை பார்க்க போறோம். சூ லிசியா. யார் இவங்க? இவங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தக்கூடிய ஒரு டீச்சர். ரொம்பவே சாதாரணமா வீட்டெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு பாடம் நடத்திட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து வீட்டை பார்த்துக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவங்களோட வாழ்க்கை வந்துட்டு சராசரியா நல்லாலாம் இருக்க கிடையாது. அவங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது, ஒரு 5 வயசு இருக்கும் போதே அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்றாங்க. இவங்களை அவங்களுடைய அக்கா தான் வந்துட்டு அம்மாவா அப்பாவா இருந்து பார்த்துக்கிட்டு வளர்த்திருக்காங்க. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்ட்டு கிவ் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் லிசியா அந்த மாதிரி கிடையாது. லிசியா ரொம்பவே கஷ்டப்பட்டு படித்தாங்க. படித்து தான் வந்துட்டு ஒரு டீச்சராக இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல சைல்டுஹுட் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு டீச்சர் ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள எப்பயுமே இருக்கும். டீச்சர் ஆனாங்க, ரொம்பவே சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தைங்களும் பிறக்குது. எல்லாமே செட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதான் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்போ பார்த்தாலும் தன்னோட ஹஸ்பண்ட் கூட சண்டை போய்கிட்டே இருக்கும். ஒண்ணு பண பிரச்சனை, இல்லைன்னா ஸ்ட்ரெஸ், அடுத்து என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி பல விஷயங்களை யோசிச்சு அவங்க வந்து டிப்ரெஷனுக்கு போனாங்க. இதனால தினம் அவங்களுக்குள்ள சண்டை வரும். இப்படிதான் 1990 நவம்பர் மாசத்துல ஒரு பெரிய சண்டை வருது. அதுல லிசியா அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. இப்படி வீட்டை விட்டு வெளியில போன அவங்களுக்கு வெளியில போயிட்டு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பிளானும் இல்ல. பேக்ல வந்து கொஞ்சம் ஜாமான்லாம் வச்சிருந்தாங்க, பாக்கெட்ல கொஞ்சம் காசு வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். இப்ப இவங்க அந்த நைட்டு எங்க போறது அப்படின்னு தெரியாம அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு நைட்டு பயங்கரமான குளிர். அங்க இருக்கக்கூடிய பெஞ்சில் போயிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய லைட் வந்து பாத்தீங்கன்னா மின்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க திரும்பி பார்த்தப்ப அந்த ஸ்டேஷன்ல ஆளே கிடையாது. சரி, இந்த ஸ்டேஷன்ல நம்ம மட்டும் தனியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. ஆனா அந்த சமயம் அந்த ஸ்டேஷன்ல அவங்க மட்டும் தனியா இருக்க கிடையாது. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, எங்க போறது அப்படின்னு தெரியல. அந்த ஸ்டேஷனுக்குள்ள உட்காந்து தனியா அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க அழுதுட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தூரத்துல இருட்டுக்குள்ள இருந்து ஒரு நபர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியில வந்தான். பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டா இருந்திருக்கான், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கான், தலையெல்லாம் வந்துட்டு நல்லா சீவி இருக்கான், முகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே காமா ஒரு ஸ்மைல் இருந்தது. இவன் அங்க உட்காந்துருந்த அந்த பொண்ணு லிசியா கிட்ட போயிட்டு நீங்க ஓகேவா அப்படின்னு கேட்கறான். லிசியாவுக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருனே தெரியாத ஒரு நபர் வந்துட்டு தனியா உட்காந்துருக்க நம்ம கிட்ட இப்படி கேட்கிறாரு அப்படின்ற ஒரு பயம் தான். ஏன்னா லிசியாவுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், ஏற்கனவே இந்த ஊருக்குள்ள பல பொண்ணுங்க காணாம போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்களோட மனசுக்குள்ள ஒரு தாட் ஓடிக்கிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காணாம போன பொண்ணுங்க அத்தனை பேருமே பாலியல் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணுங்க தான். நம்ம தான் டீச்சர் ஆச்சே, நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு தாட்டு தான் அவங்களோட லைஃபை கம்ப்ளீட்டா மாத்தி போட போகுது. அந்த நபர் இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சா ரொம்பவே சாஃப்டா ஜென்டிலா, என்னோட பேரு ஜியா, இங்க தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியில் நான் டைரக்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க யாருன்னு தெரியல, ரொம்ப நேரமா இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு எதனாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதா, வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு ஜாப் அப்புறம் தங்கறதுக்கு ஒரு வீடு கூட அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி கேட்கறான். லிசியாக்கு உள்ளுக்குள்ள வந்து இந்த நபர் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை வர கிடையாது. ஏன்னா இவன் ரொம்ப நல்ல மாதிரியே நடந்துக்கிறான். உடனடியா லிசியா வந்துட்டு இல்லங்க எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவன் அதுக்கப்புறமா அவங்கள ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. சரி ஓகே அப்படின்ற மாதிரி கேஷுவலா விட்டுருக்கான். கேஷுவலா பக்கத்துல வந்திருக்கான். சொல்ல போனா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிக்கே. இவன் ஒருவேளை ஃபோர்ஸ் பண்ணி நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடி இருந்திருக்கலாம், கத்தி இருக்கலாம், அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை கூப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவன் எதுவுமே பண்ணாம காமா பக்கத்துல உட்காந்து சரி எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு கொடுத்துருக்கான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இடையில இவன் ரொம்ப நல்லவன் தான் போல இருக்கு, நம்மள பெருசா எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு வந்து லிசியா அவங்களோட வீட்டை பத்தி, அவங்க வீட்டுல இருந்து எப்படி வந்தாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிடுறாங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்ததுல லிசியாவுக்கு மைண்ட் மாறுது. நம்ம இந்த நபர் கூட போகலாம், அந்த நபர் எதனாச்சும் வேலை சொன்னா செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி நான் உங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜியா அப்படின்ற அந்த நபரும் இவங்களை கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறான். அந்த கார் ஸ்ட்ரெயிட்டா ஒரு வீட்டுக்குள்ள போகுது. வீட்டுக்குள்ள போன உடனே அவனோட வீட்டு சோஃபால இவங்கள உட்கார வைக்கிறான். இவங்களுக்கு சூடா ஒரு கப் காஃபி வந்து போட்டு எடுத்துக்கிட்டு வரான். இவங்க கையில கொடுக்கறான். இவங்க ரிலாக்ஸா உட்காந்து அந்த காஃபியை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காஃபிக்குள்ள போதை மருந்து இருக்கு. கொஞ்ச நேரத்திலே லிசியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தலை சுத்த ஆரம்பிச்சிருது. கண்ணெல்லாம் தானா மூட ஆரம்பிக்குது. உடம்பு வந்து ஹெவியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு அதே இடத்துல விழுந்துடுறாங்க. அவங்க கம்ப்ளீட்டா அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு டக்கு டக்குன்னு கான்சியஸ் ஆயிட்டு போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவங்களோட நெஞ்சு மேல ஏதோ ஒரு ஹெவியான வெயிட் வச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்களுடைய மூச்செல்லாம் திணற ஆரம்பிக்குது. அவங்க லைட்டா கண்ணு முழிச்சு பார்த்தப்ப யாரோ ஒருத்தங்க கழுத்து நெரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது வேற யாரும் கிடையாது, இவங்களை கூட்டிட்டு வந்த ஜியா தான். ஒரு கட்டத்துல லிசியாவோட உடம்பு வந்துட்டு அசைவே இல்லை, பல்ஸ் வந்துட்டு நிக்குது. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிசியா வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். லிசியாவோட பேக் ஓபன் பண்றான். உள்ள இருந்த அந்த பணத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். இதுக்கப்புறமா இவன் அவங்க வீட்டுக்குள்ள செப்பரேட்டா தோண்டி வச்சிருந்த ஒரு பாதாள அறை ஸ்லாப் ஓபன் பண்ணி வெளியில வைக்கிறான். லிசியாவை அந்த பாதாள அறைக்குள்ள தூக்கி போடுறான். அந்த கான்கிரீட் ஸ்லாப் எடுத்து அதுக்கு மேல போட்டு மூடுறான். ரொம்ப நேரம் ஆகுது. எவ்வளவு நேரம் அப்படின்னு தெரியல. லிசியா கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவங்க உயிரோடு தான் இருந்திருக்காங்க. முழு இருட்டுல இவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெவியா இருந்திருக்கு. ஏதோ ஒரு மோசமான குடலை புரட்டுற மாதிரியான ஒரு வாடை வந்து பயங்கரமா அடிக்குது. இந்த விஷயத்தை தான் நாம இந்த வீடியோட ஆரம்பத்திலே பார்த்திருப்போம். அந்த இடமே பயங்கர சாஃப்டா ஈரத்தன்மையோட பிசு பிசுன்னு இருந்தது. ஒரு 9 அடி இருக்கக்கூடிய பாதாள மேல ஒரு சின்ன விரிசல், அதுல இருந்து லைட்டா வெளிச்சம் வருது. அவங்க கீழே பார்த்தப்ப கீழே சுத்தியுமே சடலங்களா இருந்தது. அது ஒரு சடலம் 2 சடலம் கிடையாது, கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு சடலங்கள் கீழே கிடந்தது. இது அத்தனையுமே ரொம்ப மோசமா டீகம்போஸ் ஆன நிலைமையில கிடக்குது. ஒன்னொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அந்த சடலங்களுக்கு மேலதான் லிசியா வந்து படுத்திருக்காங்க. அவங்க உடம்பு முழுக்க அந்த ஜெல்லி மாதிரி கீழே கிடக்குற அதுக்கு மேலதான் இருக்காங்க. லிசியா வந்து உள்ளார காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க. ஆனா அவங்களோட குரல் வந்துட்டு வெளியில போகுதா இல்லையான்னு கூட தெரியல. இந்த 9 அடி ஆழத்துக்கு மேல கான்கிரீட் ஸ்லாப் போட்டு மூடி வச்சிருக்கிறது இவங்க நோட் பண்றாங்க. வாமிட் வருது, அழுகுறாங்க. நம்மளோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு, நம்ம இங்கே தான் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சமயம் தான் அவங்களோட மனசுக்குள்ள அவங்களுடைய குழந்தைங்க ஞாபகம்லாம் வருது. நம்ம எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும், தப்பிச்சு வெளியில போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள வர எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அந்த பாதாள அறை வந்து பாத்தீங்கன்னா 9 அடி, சைடுல எங்கேயுமே செவுத்துல கை வைக்க முடியாது, எல்லாமே வழுக்குது. இந்த சமயம் தான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே கிடக்கக்கூடிய அந்த சடலங்கள்லாம் பார்த்தாங்க. அந்த சடலங்கள் அத்தனையுமே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு அதுக்கு மேல நம்ம ஏறி இந்த ரூமை விட்டு
தப்பிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. இதனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சடலமா எடுத்து அதுக்கு மேல அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மேல இவங்க கால் வைக்கிற அந்த சமயத்துல கீழே எலும்பெல்லாம் நொறுங்குற மாதிரியான சவுண்டு கேட்குது. அவங்களோட கால் ஸ்ட்ராங்காவே இருக்க கிடையாது. அவங்களோட கால் பாத்தீங்கன்னா அப்படியே பதியுது, உள்ள போயிட்டு வருது. ஸ்மெல் தாங்க முடியல. இவங்க ஏற ஏற கீழே ரத்தமா வலிஞ்சு போகுது. இப்படி கஷ்டப்பட்டு மேல இருக்கக்கூடிய அந்த கான்கிரீட் ஸ்லாப்பை இவங்க எட்டுறாங்க. அந்த கான்கிரீட் ஸ்லாப்பை கஷ்டப்பட்டு தூக்கி நகர்த்தி வச்சு இவங்க அதுக்கு மேல எட்டி பாக்குறாங்க. இவங்களை கடத்தி கூட்டிட்டு வந்த அந்த ஜியா அந்த ரூம்குள்ள தான் நின்னுகிட்டு இருக்கா. கஷ்டப்பட்டு தப்பிச்சு இவங்க மேல வர்றத அங்க நின்னுட்டு இருக்கிற ஜியா பாக்குறான். ஜியாவோட கண்ணுல பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ். லைட்டா அவனுக்கு ஒரு சிரிப்பு கூட வருது. நீ உயிரோடு இருக்கிறியா, இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்றான். அவன் கையில இந்த மண்ணெல்லாம் வெட்டி போடக்கூடிய ஒரு பெரிய ஷவல் ஒண்ணு இருந்தது. அந்த ஷவலை அவன் எடுத்து அவங்கள தாக்குறதுக்காக ஷவலை ஓங்கி அவங்களோட தலைக்கிட்ட கொண்டு போகும்போது லிசியா டக்குன்னு இவனோட காலை பிடிச்சு பயங்கரமா கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. என்ன விட்டுரு, என்ன உயிரோட விட்டுரு, நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன், நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன், என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி கதறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட ஜியா ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். பொறுமையா அவனோட ஷவலை கீழே இருக்கிறான். நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவங்க கேட்பேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு நான் ஒரு கண்டிஷன் போடுறேன். நீ எனக்கு ஆட்களை கூட்டிட்டு வரணும், சில ஆண்களை கூட்டிகிட்டு வரணும். அப்படி நீ கூட்டிட்டு வர அப்படின்னு சொன்னா, நீ கூட்டிட்டு வர வரைக்கும் நான் ஒன்னு உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்றான். இல்ல நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு நீ ஓடிட்ட அப்படின்னு சொன்னா, நீ உன்னோட ஃபேமிலி, உன்னோட ஹஸ்பண்ட், அப்புறம் உன்னுடைய குழந்தைங்களாம் இருக்கிறதா சொன்ன அந்த இடம் எனக்கு தெரியும். நீ சொன்ன அந்த இடத்துக்கு போயிட்டு உன்னுடைய ஹஸ்பண்ட், உன்னுடைய குழந்தைங்க அத்தனை பேர்த்தையும் நான் கொலை பண்ணிடுவேன். உனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்ல லிசியா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. அந்த சமயம் லிசியாவுக்கு ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருச்சு. இவன் சொன்னதை நம்ம பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இவன் நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே கொன்றுவான் அப்படின்னு. இதனால வேற வழியே இல்லாம லிசியா இந்த டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. அக்டோபர் 22, 1991. இப்ப பழைய இடம் கிடையாது, புது இடம். புது இடத்துக்கு மாறுறாங்க. இது நீகி ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது, சுசோ ரயில்வே ஸ்டேஷன். இது நீகில இருந்து ரொம்ப தூரம் சவுத் சைனா பக்கம். அங்க இருக்கிற அந்த ஸ்டேஷன்ல எல்லாருமே பிஸியா வந்துட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் வண்டியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஷன்ல ரெகுலராகவே எக்கச்சக்கமான திருட்டு கொள்ளையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதனால ரெகுலராகவே அங்க போலீஸ் பேட்ரோல் போய்கிட்டு இருப்பாங்க. எல்லா டைமே அவங்க யூனிஃபார்ம் போட மாட்டாங்க, மக்களோட மக்கள் இருப்பாங்க. அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 2 போலீஸ் ஆபீசர்ஸ் யூனிஃபார்ம் இல்லாம கலர் ட்ரெஸ்ல அந்த இடத்துக்கு நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல அவங்களோட கண்ணுல ஒரு பொண்ணு மாட்டுது. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்காங்க. அவங்க ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு ஸ்டைல்ல நடந்துக்கிறாங்க. அவங்க நார்மலா இல்ல. அவங்கள பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஏதோ ஒரு பர்பஸாவே வந்த மாதிரி இருக்கு. எதனாச்சும் ஆள் கிடைப்பாங்களா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா இடத்துக்கிட்டையுமே போயிட்டு வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆபீசர்ஸ்க்கு இந்த பொண்ணு பார்த்த உடனே டவுட் வந்துருச்சு. இருந்தாலும் சரி நம்ம வெயிட் பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்றாங்க. அந்த பொண்ணு அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட போயிட்டு பேசினாங்க. பயங்கரமா வலிஞ்சாங்க. நம்ம தனியா பேசலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அவங்க பேசிக்கிட்டு தூரத்தில் இருந்த 2 பேரும் சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யார் அப்படி இந்த பொண்ணு பார்க்குது அப்படின்ட்டு பார்த்தப்ப அங்க 2 நபர் நின்னுகிட்டு இருந்தாங்க. அந்த 2 நபர்களும் இந்த பொண்ணே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கறப்பே போலீஸ்க்கு புரிஞ்சிருது. சரி நான் ஒரு மாதிரி மயக்கி ஆளை பிடிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம 3 பேருமே கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த 2 பேரை நிறுத்தி வச்சு இவங்க சிக்னல் கொடுக்கறாங்களோ அப்படின்னு தோணுது. ஆபீசர்ஸ்க்கு டக்குன்னு புரிஞ்சிருது இது ஒரு ஹனி ட்ராப் தான் அப்படின்னு. அதாவது மயக்கி அங்க இருக்கக்கூடிய நபர்களை இவங்களோட வலையில விழ வச்சதுக்கு அப்புறம் தனியா போற அந்த சமயத்துல அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க 2 பேரும் மொத்தமா 3 பேர் சேர்ந்து இவரை கடத்தி அந்த நபர்கிட்ட காசு பணம் நகை எல்லாத்தையுமே புடுங்கணும் அப்படின்ற ஐடியா தான். போலீஸ் ஆபீசர்ஸ் நைஸா எக்ஸ்ட்ரா போலீஸா வர வச்சு அந்த பொண்ணையும் பிடிக்கிறாங்க. கூட இருந்த அந்த 2 பேர்த்தையும் சேர்த்து பிடிக்கிறாங்க. மொத்தம் 3 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு அவங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இப்ப அங்க நின்றுட்டு இருந்த அந்த 2 பேர்த்துக்கிட்ட என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 யுவான் கேஷ் கிடைச்சிருக்கு. 2 ஃபேக் ஐடி கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட மயக்கிற மாதிரியான மயக்க மருந்து ஹை டோஸ்ல இருந்திருக்கு. ரெடியா அதை அவங்களோட பையில வச்சுக்கிட்டே தான் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த பொண்ணு எடுத்த உடனே சொல்லிட்டாங்க, திருடுறது தான் எங்களோட வேலை. இந்த மாதிரி மயக்கி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காசெல்லாம் புடுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப இந்த நபர்களோட
ஐடி கார்டு எல்லாத்தையுமே வாங்கி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டம்ல போட்டு பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்களோட பேர்ல எதனாச்சும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. செக் பண்ண உடனே அலாம் அடிக்குது. இதுக்கு முன்னாடி இந்த நபர்கள் வந்துட்டு எக்கச்சக்கமான குற்றத்துல வந்து மாட்டியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அவங்க பேர்ல எக்கச்சக்கமான ஃப்ராடு கேஸ், மேனிபுலேஷன் கேஸ், திருட்டு கேஸ் இருக்குது. இவங்க திருடுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. 3 பேர்த்துக்கிட்டயுமே இன்னும் யார் யார்கிட்டலாம் கொள்ள அடிச்சிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் வாங்குறதுக்காக மறுபடியும் இன்ட்ராகேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த 3 பேர்த்தையும் பாக்குறாங்க, இந்த பொண்ணையும் பாக்குறாங்க, அங்க இருந்த அந்த 2 நபர்களையும் பாக்குறாங்க. அந்த 2 நபர்களோட முகமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளைனா இருந்திருக்குது. அவங்க முகத்துல கொஞ்சம் கூட பயம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதை பாக்குறப்ப இவங்களுக்கு புரிஞ்சிருது, எடுத்த உடனே இவங்க கிட்ட விசாரிச்சோம் அப்படின்னு சொன்னா பெருசா எந்த ஒரு உண்மையுமே வர வைக்க முடியாது அப்படின்ட்டு. ஆனா அந்த பொண்ணோட முகத்தை பாக்குறப்ப கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தது. சரி, இவங்கள நம்ம கொஞ்சம் ஈஸியா பிரேக் பண்ணிடலாம், அதனால விசாரணையை இவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் ஜென்டலா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, சரி சொல்லுங்க, நீங்க எங்கெங்கெல்லாம் போயிட்டு கொள்ள அடிச்சீங்க அப்படின்ற மாதிரி ரொட்டீனான சில கொஸ்டின்ஸை கேட்கறாங்க. இந்த சமயம் லிசியா வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு முன்னாடி போலீஸ் ஆபீசர் இருக்காங்க, இதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை விட்டா நம்மளுக்கு வேற சான்ஸே கிடைக்காது. இதை மட்டும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் நம்ம அவனோட வீட்டுக்கு போகணும், அவனுக்காக ஆளை பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும். என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் அந்த பாதாள அறைக்கு போறதுக்கான நிலைமை வந்தாலும் வரும். அதனால அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அங்க இருந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட, கொலை கேஸ் எல்லாம் டீல் பண்ணக்கூடிய ஆபீசர் கிட்ட நான் பேசலாமான்னு கேட்கறாங்க. அந்த ரூமே வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் ஆகுது. என்ன இந்த பொண்ணு கொலையை பத்தி பேசிட்டு இருக்கு, நம்ம இவங்க எப்படி திருநாங்கன்றத பத்தி தானே விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்க இருந்த ஒரு ஆபீசர், சரி எங்க கிட்டே சொல்லு அப்படின்னு கேட்க, லிசியா வாயை திறந்து கொலைங்கெல்லாம் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணு கிடையாது, டசன் கணக்கான மக்கள் வந்துட்டு ஒரே இடத்துல செத்து புதைஞ்சு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரூம்ல இருந்து அத்தனை பேருமே ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகுறாங்க. முதல்ல இது கேட்ட அந்த சமயத்துல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இதுல நம்பிக்கை வரல. காரணம் என்னன்னா, இந்த பொண்ணு பாட்டுக்கு டசன் கணக்குல சடலங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது, ஒரு புதக்குழிங்குது, பாதாள அறைங்குது, இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல. ஆனா லிசியாவுடைய முகத்தை பாக்குறப்ப அவங்க பொய் சொல்ற மாதிரி தெரியல. அவங்களோட கை கால்ல எல்லாம் ஒரு நடுக்கம் இருக்கு, அவங்களோட முகத்துல ஒரு பயம் இருக்கு. இவங்க பதட்டப்படுறத பார்த்தா இவங்க சொல்ற அந்த டீடைலிங்க பாக்குறப்ப கண்டிப்பா இவங்க பொய் சொல்ற மாதிரியும் தெரியல. இதனால அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க எங்களுக்கு இப்படிப்பட்ட தகவலை சொல்றாங்க, அது உண்மையா இல்லையா அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டு வரணும் அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொன்ன ஒரு அட்ரஸ் வந்துட்டு கொடுக்கறாங்க. இப்ப அக்டோபர் 26, 1991 நீஹி முனிசிபல் போலீஸ் ஆபீசர்ஸ், ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் ஒரு ஃபுல் டீமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்த அந்த அட்ரஸ்க்கு போறாங்க. வெளியில இருந்து பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரணமான வீடு மாதிரி தான் இருக்கு, ரொம்பவே அமைதியா தான் இருக்கு. அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு இந்த வீட்டுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த லெவலுக்கு ஒரு சாதாரணமான வீடு. இப்போ இந்த ஆபீசர் ஸ்பெஷல் டீம் எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டுடைய கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே இவங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வருது. எல்லாருமே அதுக்கு மேல மூக்க மூடிக்கிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி போனதுல ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள எதனாச்சும் கிடைக்குதா அப்படின்றத நாங்க பாக்குறோம். முதல்ல இந்த வாடை எங்க இருந்து வருது அப்படிங்கறத நீங்க பாருங்கன்னு இன்னொரு டீமை தனியா அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாடை எங்க இருந்து வருது அப்படிங்கறத தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தப்ப ஃப்ளோர்ல ஒரு கான்கிரீட் ஸ்லாப் ஒன்று போட்டிருக்கு. இது எதுக்கான கான்கிரீட் ஸ்லாப்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது ஒரு 2க்கு 3 அடி இருக்கும். ஆனா ஆபீசர்ஸ்க்கு இந்த இடத்துக்குள்ள இருந்து தான் பயங்கரமான வாடை அடிக்குது அப்படிங்கறது புரிஞ்சது. அதனால அந்த கான்கிரீட் ஸ்லாபை இவங்க தூக்கி பக்கத்துல வச்சாங்க. இது எதனாச்சும் ஒரு சாதாரணமான ஒரு ஸ்டோரேஜ் ரூமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஆனா அந்த ஸ்லாபை எடுத்து வச்ச உடனே பயங்கரமான ஒரு வாடை. அந்த ரூம்ல நின்னுகிட்டு இருந்த ஒரு ஆபீசர்லாம் அங்கேயே வந்து வாமிட் பண்றாரு. அந்த லெவலுக்கு பயங்கரமா அடிக்குது. இப்ப அந்த ஓபன் வழியா ஒரு ஆபீசர் டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாரு. உள்ள பார்த்த அவருக்கு பயங்கரமான ஷாக். வேகமா ஒரு ஆபீசர் வெளியில ஓடி போயிட்டு ஒரு ஃபாரன்சிக் டாக்டரை கூட்டிட்டு வந்தாங்க. ஃபாரன்சிக் டாக்டர் அவருமே உள்ள எட்டி பார்த்திருக்காரு. அவருக்கும் ஒரு பயங்கரமான ஷாக். இது 9 அடி ஆழம் இருக்கக்கூடிய ஒரு ரூம், ஒரு குழின்னு கூட சொல்லலாம். அதுக்குள்ள எக்கச்சக்கமான சடலங்கள் வந்துட்டு கிடக்கு. 1 இல்ல 2 இல்ல டசன் கணக்கா கிடக்கு.
இருக்கு. நம்ம இந்த சடலங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறத முன்னாடியே பார்த்துட்டோம். அது எல்லாமே ரொம்ப மோசமா டீகம்போஸ் ஆயிட்டு ஒரு ஜெல்லி மாதிரி இருந்தது. எந்த உடம்பு எதோடது அப்படிங்கறத ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ்னால கண்டுபிடிக்கவே முடியல. அவங்களுக்கு பயங்கர கன்ஃபியூசிங்கா இருந்தது. ஏன்னா இங்க ஒரு கை கிடக்குது, அந்த கையோடைய உடம்பு என்ன அப்படின்னு தெரியல. இங்க ஒரு தலை கிடக்குது, அந்த தலையோடைய பாடி என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா இவங்க வந்து பார்த்த அந்த சமயத்துல அந்த சடலங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த ரூமுடைய டாப் ஹைட்டுக்கு இருந்திருக்கு. அவ்வளவு குமிச்சு வச்சிருந்திருக்காங்க. ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் எல்லாம் இது ஒரு மாஸ் கிரேவ் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாலுமே ஃபாரன்சிக் டாக்டருக்கு இது ஒரு பயங்கரமான சவால். மொத்தமாக எத்தனை சடலம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. எலும்பு, கை, கால் எல்லாத்தையுமே தனித்தனியா ஃபிக்ஸ் பண்ணி. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா டிஎன்ஏ எல்லாம் கிடையாது அப்படிங்கிறதுனால அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு வழியா கடைசியா அவங்க கவுண்ட் பண்ணி முடிச்சதுல டாக்டர்ஸோட கணக்குப்படி இந்த இடத்துல மொத்தம் 42 சடலங்கள் கடந்திருக்கு. வேற வேற வயசு, வேற வேற முகம், வேற வேற கதை. ஆனா இவங்க அத்தனை பேர்த்துடைய கதையும் ஒரே இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு. இந்த 42ல 24 பெண்கள், 18 ஆண்கள். இதுல 28 பேர்த்துக்கு மட்டும்தான் அவங்களோட ஃபேமிலி வந்து இந்த சடலங்களை கிளைம் பண்ணியிருக்காங்க. இது எங்களுடைய சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்க 14 பேர்த்துக்கு யாருமே வர கிடையாது. யாருமே எந்த விதமான கம்ப்ளைண்டும் பண்ண கிடையாது. சொல்ல போனா அந்த 1990, 1991ல இவங்கெல்லாம் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இதெல்லாம் பண்ணது யாரு? லிசியா கிட்ட கேட்ட அந்த சமயத்துல லிசியா சொன்ன ஒரே ஒரு பேரு ஜியா வென்கே. ஜியா வென்கே இந்த பேரை கேட்டா இப்ப கூட நீகில் இருக்கிறவங்கலாம் பயங்கரமா பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு இந்த கேஸ்க்கு அப்புறம் அவனை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருந்தது. நம்ம இவனை பத்தி இவ்வளவு பேசுறோம், ஆனா நேர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிஜமாலுமே இந்த நபர் தானா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே நல்ல விதமா அவனை பிரசன்ட் பண்ணிப்பான். ஹேண்ட்ஸமா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, ஹேர் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே பெர்ஃபெக்டா சீவிக்கிட்டு, எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப சாஃப்டான ஒரு வாய்ஸ்ல பேசுறது, ரொம்ப காமா ஜென்டிலா பேசுறது. சொல்ல போனா யாரா இருந்தாலும் இவங்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டா அவங்கள இவன் ரொம்ப ஈஸியாவே இம்ப்ரெஸ் பண்ணிடுவான். பெண்கள் கிட்ட மட்டும் கிடையாது, ஆண்கள் கிட்டயுமே எப்படி பேசணும் அப்படிங்கறத இவன் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தான். இப்ப நாம இவன் யாரு, இவனுடைய கதை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 1965 நீகி சிட்டில தான் இவன் பிறந்திருக்கான். இவனோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு பெரிய ஆட்கள் கிடையாது, பெரிய பணக்காரங்களாம் கிடையாது. ரொம்பவே நார்மலான ஒரு லைஃபை தான் வாழ்ந்திருக்காங்க. சின்ன வயசுல இவனுடைய அப்பா அம்மா வந்துட்டு இவனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஸ்கூல்ல சேர்த்தி, நீ ரொம்ப நல்லபடியா வரணும், நல்லா படிக்கணும், சொசைட்டியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே நாளைக்கு ஒன்று மதிக்கிற மாதிரி நீ வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சமுதாயத்துல எல்லாருமே மதிக்கிற மாதிரியான ஒரு நபரா நீ வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவன் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்திலே அவனுடைய அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போனாங்க. இதனால இவன் ஸ்கூலை கண்டினியூ பண்ண முடியாம ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆகுறான். அதுக்கப்புறம் இவனுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா மாறி போயிடுது. அவன் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியில போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு டீசென்டான சேலரி கிடைச்சது. இவனுடைய லைஃப் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனா ஜியாவுக்கு அது மட்டும் பத்தல. ஜியாவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சான். எல்லாருமே நம்மளுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சான். முக்கியமா பொண்ணுங்க கிட்ட இருந்து இவனுக்கு அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டான். இவன் ரொம்ப நல்லா பேசுவான், சூப்பரா கான்வர்சேஷன் வச்சுப்பான், பொண்ணுங்க கிட்டலாம் பயங்கரமா ஃப்ளோட் பண்ணுவான். இதனால இவன் அந்த ஃபேக்டரியில ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பொண்ணுங்க கிட்ட போயிட்டு பயங்கரமா கான்வர்சேஷன் வச்சு அவங்க கிட்ட ஃப்ளோட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணான். இவன் சொன்னா கேட்கிற மாதிரி எல்லாத்தையுமே வச்சிருந்திருக்கான். இவன் வந்துட்டு அவனை ஒரு ஸ்பெஷலான கேரக்டரா ஃபீல் பண்ண வச்சான். இப்படி இவன் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க கிட்ட மட்டும் கிடையாது, கல்யாணம் ஆன பொண்ணுங்க கிட்டேயும் தான். இவன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே போயிட்டு ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த ஃபேக்டரியோடைய பாஸ் வந்துட்டு நோட் பண்றாரு. அவருக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. இதை நாம இப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு இங்க ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துரும் அப்படின்ட்டு. அதனால இதுக்கு மேல உனக்கு இங்க வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஃபேக்டரியை விட்டு ஜியாவை அமுச்சு வச்சிடறாரு. இதுக்கப்புறம் ஜியாவுக்கு ஸ்டேபிளான வேலை கிடையாது, காசு கிடையாது, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கிடைச்ச எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இவனுக்கு அந்த சமயத்துல கல்யாணம் ஆயிருந்தது. இவனுடைய ஒய்ஃபோட பேரு யான் ஜென். சொல்ல போனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுடைய சேலரியில தான் இவன் அவனுடைய லைஃபை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவன் அவனோட ஒய்ஃப் வந்துட்டு நார்மலா நடத்த கிடையாது, இவன் சொல்றது எல்லாமே கேட்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருந்தான். அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப மோசமான பல விஷயங்களை இவன் பண்ணிக்கிட்டு இருந்தான். வெளியில பாலியல் தொழில் பண்ணக்கூடிய சில பெண்களை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். அதுவும் அவனோட ஒய்ஃப் இருக்கிற அந்த சமயத்துல. இந்த மாதிரி இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிற
இருக்கிறான் அப்படின்றப்ப இந்த பொண்ணு இதை ஒத்துக்கும். இதனால இவனுக்கும் இவனோட ஒய்ஃபுக்கும் இடையில தினம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா சண்டை போய்கிட்டே இருக்கும். இதுக்கு மேல இந்த நபர் கூட நம்மளால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிகிறாங்க. கூட இருந்த தன்னோட ஒய்ஃபும் வந்து வெளியில போயிட்டதுனால ஜியாவுக்கு இன்னுமே சுதந்திரமா இருந்தது. கேட்கறதுக்கு ஆள் இல்ல, கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கறதுனால தன்னோட வீட்டுல அவன் ராஜா மாதிரி அவன் வச்சதுதான் சட்டம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா எப்படி இருந்தாலும் கடைசியில வாழ்றதுக்கு காசு வேணும். இதுக்கு மேல அந்த காசு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக அவன் திருடவும் ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல சின்ன சின்னதா வேலட்டு பர்ஸ் அப்படின்ற மாதிரி திருடிக்கிட்டு இருந்தான். இப்படி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல இவனோட மைண்டுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேச்சு யாராச்சும் கேட்கணும், நம்ம ஒரு நபரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இவனுடைய ஃபர்ஸ்ட் விக்டிமை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். ஜூலை 12, 1990 அன்னைக்கு ராத்திரி ஜியா வந்துட்டு தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான். இது அவனுக்கு ஒரு ஈஸி டார்கெட்டா இருந்தது. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்க ஒரு யங் ஸ்டைலிஷ் ஜுவல்லரிஸ்லாம் மேக் பண்றது, அதை டிசைன் பண்றது தான் இவங்களோட வேலையே. அவங்க ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஹேண்ட்பேக் மாட்டி இருந்தாங்க. பக்கத்துல நின்றுட்டு இருந்து ஜியாவை பார்த்து அவங்களாவே போயிட்டு பேசுறாங்க. உங்ககிட்ட லைட்டர் இருக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. ஜியா அவங்கள மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறான். அவங்க போட்டிருந்த நகை, அவங்களுடைய காஸ்ட்லியான ஹேண்ட்பேக், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கும் அப்படிங்கறத இவன் தெரிஞ்சுக்கிறான். அதனால இவனும் வந்துட்டு லைட்டரை கொடுக்கறான். ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஜியாவை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிருது. வழக்கம் போல ஜியா வந்துட்டு ஃப்ளோட் பண்ணி இருந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு ஜியாவை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஒரு கட்டத்துல ஜியா வந்துட்டு என்னோட வீடு இங்க தான் பக்கத்தில் இருக்குது, வரீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட அந்த பொண்ணும் இவனை நம்பி அந்த வீட்டுக்கு வருது. ரெண்டு பேருமே அன்னைக்கு ஜியாவோட வீட்டுல ஒன்னா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்க. குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு பெட்ல இருந்த அந்த சமயத்துல ஜியா மெதுவா அவங்க மேல ஏறி அவங்களோட கழுத்தை பிடிச்சு பயங்கரமா நெரிக்கிறான். அந்த சமயத்துல சுதாரிச்சு அவங்க வந்துட்டு அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா இவன் நிறுத்தாம கழுத்தை நெரிச்சதுல ஒரு கட்டத்துல அவங்க இறந்து போறாங்க. இதுதான் ஜியாவுடைய கொலை. பொதுவா இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு விதமான பயமோ கில்ட்டோ இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு விஷயம் வரும். ஆனா அவனுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மாறா அவனுக்கு இந்த மாதிரி ஒருத்தங்களை கொலை பண்றதுனால அவனுக்கு ஒரு பவர் கிடைச்ச மாதிரி, ஒரு கண்ட்ரோல், ஒரு அமைதி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணான். அதை ஒரு பிளஷரா இவன் ஃபீல் பண்ணான். இந்த விஷயம் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போக அதுக்கப்புறம் வரிசையா பல பேருக்கு இதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு நின்று பேச்சு கொடுத்து அவங்க அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து ஒவ்வொரு தரையா கொலை பண்ணிக்கிட்டு இருந்தான். இவனோட ரொட்டீன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான், ட்ரிங்க்ஸ் கொடுப்பான், குடிக்க வைப்பான், அதுல சில சமயம் மயக்க மருந்து கொடுப்பான், கழுத்து நெரிப்பான், இல்லைன்னா கயிறை கட்டி இருக்குவான், இல்லைன்னா சில சமயங்கள்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருள் எடுத்து அவங்களோட தலையில பலமா தாக்கி கூட கொலை பண்ணுவான். இப்படி கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட சடலத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த பாதாள அறைக்குள்ள தூக்கி போட்டு அந்த ஸ்லாபை மூடிடுவான். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு நபர்கிட்ட இவன் பேச்சு கொடுக்கறப்ப அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுப்பான். இந்த நபரை நம்ம இப்ப கடத்திட்டு போனோம் அப்படின்னு சொன்னா உடனடியா யாருமே வரமாட்டாங்க அப்படின்றத இவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்கள கடத்துவான். இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த மாசத்துல இவன் பல பேர்த்த கொலை பண்ணிட்டு இருந்தான். இவன் கொலை பண்ணதோட எண்ணிக்கை வந்துட்டு 20 ஆகுது. இந்த சமயத்துல இவனுக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே தனியா ஹேண்டில் பண்றது கஷ்டம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்படி இவன் கூட்டிட்டு வந்து சாகடிக்கிற அந்த சமயத்துல சில பேர் இவனை எதிர்த்து நின்று ஃபைட் பண்றாங்க. அவங்களெல்லாம் சமாளிக்கிறது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால இவன் ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்றான். இப்படி இவன் யாரை சேர்த்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லியூ ஷிவா. இவர் ஒரு ஃபார்மர், ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். இவர்கிட்ட இவன் போயிட்டு பேச்சை கொடுத்து மேனிபுலேட் பண்ணி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி இவன் பண்ணக்கூடிய அந்த கொலைக்காக யூஸ் பண்ண வச்சிருக்கான். அதுவும் பாத்தீங்கன்னா முறையா அந்த கொலையை பண்ற அந்த சமயத்துல டக்குன்னு பண்ணுங்க, அவனை விடாதீங்க, கொன்றுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேசி அவங்களை யோசிக்கவே விடாத மாதிரி கொலை பண்ண வச்சிருக்கான். அடுத்ததா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் வென்ட்லி. இவர் ஒரு வெஜிடபிள் கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். இவங்களையும் அதே பேட்டர்ன்ல தான் இழுத்திருக்கான். முதல்ல இவங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கொலையை பண்ண வச்சிடறான். அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கி இருக்கான். ஒரு தடவை கையில ரத்தத்தை நினைச்சிட்டா அவங்களால அதில் இருந்து திரும்பி போக முடியாது அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருந்தது. அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூ லிசியா. இவங்களை பத்தி தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இவங்க தான் வந்துட்டு இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொன்னாங்க. 1991ல இருந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவனுக்காக வெளியில போயிட்டு சில ஆண்களை வந்துட்டு கூட்டிட்டு வருவாங்க. இந்த மாதிரி லிசியா வந்துட்டு மொத்தம் 12 பேர்த்த கூட்டிட்டு வந்து இவங்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இவனுடைய எக்ஸ் ஒய்ஃபான லியான் ஜென்னிமே வந்துட்டு இவன் சேர்த்திருக்கான். இவங்க கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமும் அவங்கள விட கிடையாது. அவங்களையும் பேசி மேனிபுலேட் பண்ணி இந்த கேங்குக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இவன் டைரக்டா எங்கேயுமே இறங்குறது கிடையாது. இவங்க அத்தனை பேர்த்தையுமே வச்சு அவனுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தான்.
20க்கு மேல தொடர்ந்து அந்த எண்ணிக்கையும் முன்னாடி இருந்த அதே பேட்டர்ன் மாதிரி தான். எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு அந்த பாதாள அறையில தூக்கி போட்டுருவாங்க. ஆனா அதுல சில கொடுமையான விஷயங்களும் நடந்தது. அதுல சில பேர்த்தோட உடம்ப வந்து கட் பண்ணி அவங்களுடைய ஹார்ட், லிவர் இந்த மாதிரியான இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கூட வெஜிடபிள்ஸோட சேர்த்து அதை கட் பண்ணி இவங்க குக் பண்ணி ஒயின் கூட வச்சு சாப்பிடுவாங்களாம். இவங்க எல்லாருமே கேங்கா சேர்ந்து உட்காந்து ரொம்பவே நார்மலா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது எப்பல இருந்து எப்போ வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 1990 இருந்து ஆகஸ்ட் 1991 வரைக்கும் நடந்திருக்கு. மொத்தம் 64 கொல்ல, பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறது, கொலை பண்றது அப்படின்னு சொல்லி இதுல கொலை பண்ணது மட்டும் 42, 24 பெண்கள், 18 ஆண்கள். நம்மள யாருனாலுமே பிடிக்க முடியாது அப்படின்ற எண்ணம் வந்துட்டு அவனுக்குள்ள இருந்தது. ஆனா ஒருத்தன் எத்தனை நாள் தான் இதே மாதிரி ஒளிஞ்சிருக்க முடியும்? போலீஸ் ஆபீசர்ஸோட கண்ணில் இவங்க தற்செயலா மாட்டி இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட்டிட்டு போன அந்த சமயத்துல லிசியா எல்லா உண்மைகளையுமே சொல்லியிருக்காங்க. ஜியாவை கூட்டிட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த சமயத்துல இதெல்லாம் வந்துட்டு அவன் மறுப்பான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஆமா, நான் தான் அத்தனையுமே பண்ண அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டான். ஆபீசர்ஸ், இது வரைக்கும் நீ மொத்தம் எத்தனை பேரை கொலை பண்ணிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் நான் கணக்கு வச்சுக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஆனா ஆபீசர்ஸ் கிட்ட நான் இப்படி கொலை பண்ணேன், அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க, நான் என்னென்ன பண்ணேன், எந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன், எல்லாத்தையுமே ரொம்ப கிளியரா ரசிச்சு சொல்லியிருக்கான். இப்படி சொல்றப்ப அவனோட முகத்துல எந்த விதமான பயமும் குற்ற உணர்வும் இல்லை. ஏதோ ஷாப்பிங் லிஸ்ட்ல படிக்கிற மாதிரி இங்க ஒருத்தரை பார்த்தேன், அப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அது எப்படி நடந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேஷுவலா சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கேஸா பேசப்பட்டுச்சு. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற யாருமே சாயந்தரம் வெளியில நடமாடுறது கூட கிடையாது. அந்த லெவலுக்கு ஒரு இம்பாக்ட் பண்ண கேஸ். கோர்ட்டுக்கு இந்த கேங்ல இன்வால்வ் இருந்த 5 பேர்த்தையுமே கூட்டிக்கிட்டு வராங்க. இவங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் இருந்தது, இவங்களுக்கு எதிராக அவங்க கொலை பண்ணாத சடலங்கள் இருந்தது, ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இருந்தது, எல்லாமே இருந்தது. கோர்ட் எதுவுமே யோசிக்க கிடையாது, இவங்க தான் இந்த கொலையை பண்ணாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இன்வால்வ் ஆன அந்த 5 பேருக்குமே மரண தண்டனை கொடுக்கறாங்க. ஜனவரி 24, 1992 தான் இந்த மரண தண்டனை நிறைவேற்ற நாள். அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சைனால ஒரு வழக்கம் இருந்தது. இந்த மாதிரி யாருக்காச்சும் மரண தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள ஒரு பெரிய ட்ரக் மாதிரி ஒரு விஷயத்துல ஏத்தி ஊர் முழுக்க எல்லாருமே பாக்குற மாதிரி ஒரு பரேட் மாதிரி கூட்டிட்டு போவாங்க. இப்ப இவங்களுக்கும் மரண தண்டனை அப்படிங்கறதுனால இந்த 5 பேருத்தையுமே ஒரு ஓபன் ட்ரக்ல போலீஸ் கான்வேயோட மக்கள் மத்தியில கூட்டிட்டு போனாங்க. ஜியா வெஞ்ச், லீ ஜியுவா, லிசியா, சன் வெயின்லி, லீ யான்சன், மொத்தம் இந்த 5 பேருக்குமே ஓபன் பிளேஸ்ல வச்சு மரண தண்டனை நிறைவேற்றணும். மொத்தம் 5 பேரு. இந்த 5 பேர் தான் அந்த ட்ரக்குக்குள்ள இருந்தாங்க. அந்த ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நியூஹில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே யாருமே கடையை ஓபன் பண்ண கிடையாது, யாருமே வீட்டுக்குள்ள இருக்க கிடையாது. அத்தனை பேருமே இவங்களுடைய மரண தண்டனையை பாக்குறதுக்காக தான் கூடியிருந்தாங்க. அன்னைக்குதான் இவ்வளவு நாள் இவங்க பயந்துகிட்டு இருந்த அந்த முகத்தை வந்துட்டு நேர்ல பார்த்தாங்க. இந்த ட்ரக்கு போக போக அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாருமே இவங்க மேல துப்புறது, அழுகி போன முட்டை எடுத்து வீசுறது அப்படின்ட்டு பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஜியோவை நடுவில் நிக்க வச்சாங்க. அவனை நோக்கி எல்லாருமே துப்பாக்கி எடுத்து வச்சாங்க. மொத்தம் 42 தடவை அவனை சுட்டிருந்தாங்க. எதனால 42 அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனுடைய விக்டிம் வந்துட்டு 42 பேர். அதனால ஒரு நபருக்கு ஒரு புல்லட் அப்படின்னு சொல்லி 42 தடவை சுட்டிருந்தாங்க. ஆனா லிசியா என்ன பண்ணாங்க? லிசியாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மரண தண்டனை தான் கொடுத்திருந்தாங்க. சொல்ல போனா லிசியா வந்துட்டு சரண்டர் ஆன கணக்கு தான் வருது. அவங்களே ஒரு அப்ரூவரா மாறினாங்க. அவங்க மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறது வெளியில் இருக்கிற யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதுவும் போக அவனுடைய வலுக்கட்டாயத்துல தான் இவங்க இந்த விஷயங்கள் அத்தனையுமே பண்ணியிருக்காங்க. அவன் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நாயோட மோசமா தான் இவங்களை ட்ரீட் பண்ணியிருக்கான். அவன் சாப்பிட சொன்னா மட்டும்தான் சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. எங்க இவன் நம்மளை கொன்றுவானோ, அந்த பாதாள அறைக்குள்ள நம்ம போயிருவோமோ, நாளைக்கு நம்மளோட குழந்தைங்களோட முகத்தை பார்க்க முடியாம போயிருமோ அப்படின்ற பல கேள்விகள் அவங்களுக்குள்ள இருந்தது. ஆனா இந்த விஷயங்கள் எதையுமே வந்துட்டு கோர்ட் ஏத்துக்கல. இவங்க 12 பேர் புடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க. 12 பேர் சாகிறதுக்கு இவங்க காரணமா இருந்திருக்காங்க. அதனால இவங்களுக்குமே மரண தண்டனை தான் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிடுறாங்க. இவங்களுடைய மரண தண்டனை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி இவங்க நான் ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆபீசர்ஸும் சரி அப்படின்னு சொல்ல இவங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அக்காவுக்கு. தன்னோட 5வது வயசுல அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போனதுக்கு அப்புறம் தன்னை தோல்ல சுமந்து வளர்த்த அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா இருந்த தன்னுடைய அக்காவுக்கு கஷ்டப்பட்டு இவங்களை ஸ்கூல் சேர்த்து நல்லபடியா படிக்க வச்சு இவங்களை டீச்சர் ஆக்கின அவங்களுடைய அக்காவுக்கு. அப்படி அந்த லெட்டர்ல இவங்க என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன். கோர்ட்ல சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். பல பேர் சாவறதுக்கு நானும் காரணமா இருந்திருக்கேன். எப்படியோ ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இதுக்கு மேல அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேணாம். நான் என்னுடைய சாவை வந்துட்டு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த இடத்த காட்டினேன். என்னாலதான் இந்த அக்கிரமம் எல்லாமே நின்றுருக்கு. அது நினைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கு. அவ்வளவுதான் அந்த லெட்டர்ல அவங்க எழுதியிருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க அந்த லெட்டர்ல எழுதல. இந்த லெட்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களாவே அவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு மனசை தயார்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் அவங்க வந்துட்டு இது அவங்களாவே பண்ண கிடையாது. அவங்கள மேனிபுலேட் பண்ணி இந்த மாதிரி பயன்படுத்தி தான் பண்ண வச்சிருக்காங்க. உன்னோட உயிர் போயிரும் அப்படின்னு சொல்ற அந்த சமயத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தன்னோட குடும்பத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ண தப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வீட்டுல சண்டை போட்டு வெளியில வந்த அந்த சமயத்துல தெரியாம அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தது தான். அவங்க அன்னைக்கு அந்த வீட்டுல கோவிச்சுக்கிட்டு வந்து தெரியாதனமா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து உட்காந்ததை தவிர வேற எந்த ஒரு தப்புமே அவங்க பண்ண மாதிரி தெரியல. எல்லாமே முடிஞ்சது. அந்த 5 பேருக்குமே வந்துட்டு மரண தண்டனையை நிறைவேற்றிடுறாங்க. அந்த பாதாள அறையை கம்ப்ளீட்டா சீல் பண்ணிடுறாங்க. அந்த வீட்டையுமே வந்துட்டு யாருமே அக்சஸ் பண்ண முடியாத மாதிரி மாத்திடுறாங்க. ஆனா அந்த அறைக்குள்ள இருந்த சடலங்கள் மட்டும் கிடையாது, இன்னுமே ஆழமா ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த இடத்துலயுமே நிறைய சடலங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் பரவுச்சு. ஆனா அதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்காக யாருமே அதுக்குள்ள இன்னும் தோண்டணும் அப்படின்ற முடிவு எடுக்கல. ஆபீசர்ஸும் இவனுக்கும் தண்டனை கிடைச்சிருச்சு அப்படிங்கறதுனால அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.